பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் பொங்கல் வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்றிருப்பதாக கூறுகிறார் செய்தியாளர் கோகுல். விவரங்கள். வணக்கம். அதாவது கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவில். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் இந்த திருவிழாவானது 10 நாட்கள் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் விழா கடந்த மார்ச் 5ஆம் தேதி அம்மனுக்கு காப்பு கட்டி தொடங்கி தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 9வது நாளான இன்று பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைக்கக்கூடிய ஆற்றுக்கால் பொங்காலை நிகழ்ச்சி தற்போது நடந்து வருகிறது. சுமார் 10 கிலோமீட்டர் வரை தூரம் ஆயிரக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து ஆற்றுக்கால் பகவதியம்மனை வழிபட்டு வருகின்றனர். இந்த விழாவை ஒட்டி தற்போது கோவிலில் இருந்து தீபம் கொண்டு வரப்பட்டு கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பண்டார அடுப்பில் தற்போது இந்த தீயானது மூட்டப்பட்டிருக்கிறது. சுமார் திருவனந்தபுரம் மாவட்டத்தில், கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த ஆற்றுக்கால் பகுதியில் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் லட்சக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கின்றனர். தற்போது கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சத்துக்கும் மேல் பெண்கள் கூடியிருப்பார்கள் என்று கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த திருவனந்தபுரம் இந்த பகுதியானது தற்போது ஸ்தம்பித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தற்போது இன்னும் சற்று நேரத்துல இந்த ஆற்றுக்கால் பொங்காலை அப்படிங்கிறது மற்ற பெண்களும் போட தொடங்கி இருக்கின்றனர். அதாவது இந்த அடுப்புல தீயை மூட்டி பொங்கல் வைக்கக்கூடிய நிகழ்வு தற்போது தொடங்க இருக்கிறது. தொடர்ந்து இந்த புனித நீர் மூலம் தெளிக்கப்பட்டு இந்த சரியாக 2 மணி அளவில் நெய்வேத்தியம் கொடுத்து இந்த பொங்கல் திருவிழாவானது நிறைவேறும். விழாவிற்கான பாதுகாப்பிற்காக கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இன்று திருவனந்தபுரம் மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கோகுல், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.